தமிழர் விரோத போக்கை கடைபிடித்ததால் தான் பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை 10 ஆண்டுகளாக அவர்கள் இருந்து தீர்க்காததன் காரணமாகத்தான் பாஜகவுக்கு இங்கே வாக்கு வங்கி இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களோடு இனிமேல் ஒட்டு வேண்டாம், உறவு வேண்டாம் என்றுதான் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் கடந்த மாதம் 20ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக 20ஆம் தேதி ஒரு புதிய ரயிலை சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரை இயக்கின்ற ரயிலை இயக்குவதாக அறிவிக்கப்பட்டது தென்னை ரயில்வேயின் சார்பில். இது புரட்சி தலைவி அம்மா அவர்களை மையப்படுத்தி தான் தமிழக அரசியல் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறார். என்று சொன்னால் அம்மா இருக்கும்போதெல்லாம் அம்மாவை பற்றி விமர்சனம் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு அம்மாவின் பெயரையும் படத்தையும் பயன்படுத்துகின்ற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறது. பாரதிய ஜனதா தமிழர் நலன் சார்ந்த விரோத போக்கு, அதனால இந்த தேர்தலில் எதிரொலித்தது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பெரிய வாக்கு வங்கி ஒன்றும் வாங்கி விடவில்லை. 11% வாங்கியிருந்தார்கள். 11% எத்தனை கூட்டணி கட்சி? பாமக ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி. அதுக்கு அடுத்தபடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓதா குறைக்கு முன்னாள் முதலமைச்சர் OPS, புதிய நீதி கட்சி, ஐஜேகே என்ற பார்வை வந்தோட ஐஜேகே போன்ற கட்சிகள், இன்னும் பல்வேறு கட்சிகளை, தமிழர் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் போன்ற தமிழகத்தில் உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை வைத்து கூட்டணி அமைத்தார். இந்த கூட்டணியோடு தான் அவர்கள் 12% கூட தாண்டவில்லை. டாக்டர் பட்டம் என்பது அவருடைய ஒவ்வொரு துறையில அதில் வளர்ச்சியாகப்பட்டவர்கள், அந்த துறையில சாதித்தவர்கள், சாதனையாளர்கள், அப்படித்தான் டாக்டர் பட்டத்தை அளிக்க வேண்டும். தவிர அவர்கள் ஆட்சி காலத்தில் வேணும்னா அவங்க பிச்சை போட்டுக்கலாம். தேவையான நேரத்தில் சட்டமன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை பற்றி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் இங்கே பதிவு வைத்திருக்கின்றார். சட்டசபை குறிப்பில் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் சட்டமன்ற மரபு தெரியாது, சட்டமன்றத்தில் அங்கம் வைக்கவில்லை. எனவே அவங்களுக்கு தெரியாது. ஏதோ அரசியலுக்குள்ள ஏதோ இருப்பை காட்டிக் கொள்வதற்கு அவர் சொல்வதாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள முடியும்.